நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா 2 திரைப்படம் வந்து வெளியாக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் இது வெளியிடக்கூடிய நேரத்தில என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திரையில பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அதுவும் அவர் அறிவிப்பு இல்லாம வந்திருக்கிறாரு. அப்படி அவருடைய படத்த வந்து பிரீமியர் ஷோ காட்டும்பொழுது, ரேவதி அப்படின்ற 30 வயதுடைய பெண் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இதனால அவர் கைதாவாருன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில, இப்ப திடீரென அவர் வந்து கைதாகி இருக்கிறாரு. இதனால எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக அந்த விஷயத்த பேசி வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் நிறைய பேரு அவர வந்து கைது செய்யக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக இருக்குது. இந்திய தண்டனை சட்டப்படி 105, 118 கீழ் வந்து பார்த்தோம்னா, அவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியாகவும், 105 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. அதேபோல இந்த வழக்குல அல்லு அர்ஜுன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 10 ஆண்டுகள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க. இதனால அந்த பகுதியே பரபரப்பாக வந்து இருக்குது. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் வந்து நிறைய விஷயங்கள வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அப்படிதான் இப்போ வந்து இந்த விஷயமும் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா இவரு முன்கூட்டியே அறிவிப்பு இல்லாம வந்துட்டாரு. அதனால ரசிகர்கள கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லு அர்ஜுன் வழக்கில் ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. புகார வாபஸ் வாங்க ரெடி. நெரிசல்ல இருந்த பெண்ணுடைய கணவர் உருக்கம். அவர் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாராம். நடிகர் அல்லு அர்ஜுன் நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்காக அவ்வளவு ஆர்வமாக போனா, அந்த பெண் வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரீமியர் ஷோ பார்க்க போனவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. அவருடைய மகனுக்கும் படுகாயம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. ஒருவேளை பாஸ்கர் தனது புகாரை வாபஸ் வாங்கும் பட்சத்தில அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும். அப்படி இல்லைன்னா அல்லு அர்ஜுன் சிறையில இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரியாக எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இப்படி ஒரு படத்திற்காக வந்து பார்த்தோம்னா, அந்த பிரீமியர் ஷோவ பார்க்க போயி இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. அந்த குழந்தையினுடைய நிலையை நினைக்கும்போது இன்னும் வேதனையாக இருக்கு. அந்த கணவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்படிலாம் கூட நம்ம ஒரு ரசிகர் அப்படின்ற பெயர்ல இந்த மாதிரிலாம் நடக்கணுமா அப்படின்னு தான் இத பார்த்துட்டு இருக்க எல்லோருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க.